போச்சு போச்சு, 5 கோடிக்கும் ஆப்பா. அப்ப எல்லாமே நாடகம் தானா? ஐயோ, இத நம்பி அந்த குட்டி பிசாச வேற தத்து எடுத்துட்டேடி. ஐயோ, யாரு போட்ட திட்டமோ இப்படி நம்மள கவுத்துட்டாங்களே. நான் இந்த வீட்ல இருக்கிற வர உன்னையும் அந்த ரோஜாவையும் உள்ள வரவே விட மாட்டேன். பார்க்கலாம். ஆக்கதானே போற. வாமா. வேற யாரும் இல்லம்மா, அந்த ராசாத்தி தான். நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்திட்டா. நான் அவகிட்ட சவால் விட்டத மனசுல வச்சுக்கிட்டு நாடக நடிகர்களை நடிக்க வச்சு நம்மளை ஏமாத்தி நம்ம மூலமாவே அந்த ரோஜாவை பெரிய வீட்டுக்கு வாரிசாக்கிட்டா. அப்ப அவ்வளவு அந்த குண்டச்சியோட வேலை தானா? ஐயோ, அவ உடம்பு பூரா மூளை தாண்டி. ஏண்டி கண்மணி, ஒருவேளை அவங்க வேற இவங்க வேறையா இருந்தா? ஆமா இல்ல, அப்படியும் இருக்கலாம்ல. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட கூடாதுடி. எதுவா இருந்தாலும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆமாமா, ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். எதுக்கும் அந்த நாடக ட்ரூப்ப வர வச்சு பாத்துடுவோம். பேசு பாப்போம். பேசு பேசு. ஹலோ, மலைமகள் ஃபைன் ஆர்ட்ஸ் சிவசாமி பேசுறேன். நான் சிந்தாமணி பேசுறேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு எங்க குடும்பம் சார்பா வள்ளி திருமணம் நாடகம் போடணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்படிங்களாமா? பண்ணிடலாமா? இன்னும் நான் சில விஷயங்களை உங்ககிட்ட நேரடியா பேசணும். கொஞ்சம் நேரடியா வந்துட்டீங்கன்னா பேசி அட்வான்ஸா கொடுத்துடலாம். சரிங்கம்மா, கண்டிப்பா வந்துடுறோம். எங்கன்னு இடத்த சொல்லுங்க. சரிங்கம்மா. வா, என்ன ஏதுன்னு பார்த்து முடிவு பண்ணிடலாம். அவனுங்க தானே கன்ஃபார்ம் ஆச்சு. அவனுங்களுக்கு இருக்கு பாரு. வா போ போ. இந்தாங்க காஃபி. எப்படியோ ராசாத்தி, நீ நினைச்ச மாதிரி ரோஜா பாப்பாவை பெரிய வீட்டு வாரிசாக்கிட்ட. அதுவும் கண்மணி எடுத்து சாதிச்ச பாரு. அசத்திட்ட ராசாத்தி. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதே. இனியாவது ராசாத்தி எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கட்டும். இல்லம்மா, அப்படி ஒரேடியா சந்தோஷப்பட்டுற முடியாது. ஏன்னா கண்மணி ரோஜா பேர்ல சொத்து வர போகுதுங்கிறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டா. நாளைக்கு இதெல்லாம் டிராமா, தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா கண்மணி கோவமாயிடுவா. அந்த கோவத்துல ரோஜாவை என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டா. பண்ணட்டும். அதை பார்த்துட்டு நம்ம என்ன சும்மாவா இருக்க போறோம்? அதானே, கண்மணி கையை காலை உடைச்சு உட்கார வச்சிட மாட்டோம். அண்ணே, ரோஜாவுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டா பாதுகாப்பா இருப்போம். நான் அதை இல்லைன்னு சொல்லல. என்னதான் நம்ம எல்லாரும் இருந்தாலும் அவ அம்மா கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. ரோஜாக்காகவாவது ஸ்னேகா நல்லபடியா குணமாகி திரும்ப வரணும். அதுக்கு அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆமா மாமா, நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலையே நம்பிக்கிட்டு இருக்காம சென்னையில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்னேகாவை எப்படியாவது காப்பாத்தணும் மாமா. ரோஜாவுக்கு ஸ்னேகா ரொம்ப முக்கியம் மாமா. ஆமா ராசாத்தி.
அண்ணே ஃபோன் பண்ணவங்க இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாங்க. ஆமா, இங்கதான் வர சொன்னாங்க. அப்புறம் என்னன்னா இன்னும் ஆளையே காணோம். இதோ வரார் பாருங்க, அவர்கிட்ட கேப்பமா. சரி அண்ணே, ஒரு நிமிஷம். அண்ணே, இந்த ஊர்ல சிந்தாமணி அம்மான்னு ஒரு பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சிந்தாமணி அம்மாவா? அப்படி யாரும் இந்த ஊர்ல இல்லையே. இல்லனே, கோவில் திருவிழாவுக்கு நாடகம் போட சம்பந்தமா பேச எங்களை இங்க வர சொல்லிருந்தாங்க. கோவில் திருவிழாவா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல கோவில் திருவிழா இப்ப கிடையாது. யோ, தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, இல்ல தெரியாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு சிந்தாமணி அம்மான்னு யாரும் இல்லன்னு சொல்ற? யோ, நானே அவசரமா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சி வம்புழுத்துக்கிட்டு இருக்க. யோ, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கயா. காலங்காத்துல டென்ஷன் படுத்திக்கிட்டு. பா, அந்த அம்மாக்கு போன் எடுத்து போடு. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. ஏங்க, நீங்க நாடக குருசி தானங்க? ஆமாங்க. சிந்தாமணி அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வந்து ஆட்டோல ஏறுங்க. அப்படியா? வாங்க 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 வாங்க, போங்க சீக்கிரம் வாங்க. உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. நல்லா தள்ளி உட்காருங்க, நானும் உட்காரணும். ஆட்டோ நீ போப்பா. சிந்தாமணி அம்மா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் பாருங்க. இத பாருங்க, சும்மா வாய் வார்த்தையா சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அட்வான்ஸ் இன்னைக்கே எங்களுக்கு கொடுத்தாங்க. அட்வான்ஸ் என்னங்க, மொத்தமாவே கொடுப்பாங்க. உள்ள போய் என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்கின போலாம், மொத்தமா வாங்கிடுவோம். சிந்தாமணி அம்மா, சிந்தாமணி அம்மா. நாம வெளியில நின்று என்ன ஆக போகுது, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிந்தாமணி அம்மா. என்னன்னு இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், யாரையும் காணோம். அதான் எனக்கு புரியல. நான் தான் சிந்தாமணி. கோயில் திருவிழாக்கு நாடகம் போட நான் தான் வர சொன்னேன். எவ்வளவு பேமெண்ட் சொல்லுங்க. அம்மா, அது வந்து என்னையா வந்து போயின்னு? என்ன பார்த்தா கேனச்சி மாதிரி இருக்கா? ரோட்ல ஜல்லி போடுறவன் மாதிரி இருக்க. நீ எல்லாம் ஒரு ஜமீன். என்ன வக்கீல் சார், எங்க உங்க ஜூனியரை காணோம்? யார் சொல்லி அப்படி ஒரு டிராமா போட்டீங்க சொல்லுங்க. உங்க நடிப்ப நெஜோன்னு நம்பி நான் அந்த குட்டி சாத்தான முறைப்படி வாரிசு ஆக்கிட்டேன். இந்த அளவுக்கு பிளான் பண்ணலாம் உங்களுக்கு புத்தியே கிடையாது. யார் சொல்லி நீங்க செஞ்சீங்க அத முதல்ல சொல்லுங்க. இப்ப ஒழுங்கு மரியாதையா சொல்லல, 2 பேரும் முதுகு தோளும் பிஞ்சிரும். சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? ரொம்ப வலிக்குது. இதுக்கு மேல அடி தாங்க முடியாதுமா. ஆமா, நீங்க சொல்லலனாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும்.
உங்க வாயால சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், சொல்ல மாட்டீங்கல்ல? அப்படி அவ எவ்வளவுதான் காசு கொடுத்தா சொல்லுங்க, அதை விட நான் அதிகமா தரேன். காசுக்காக கலைய வைக்கிறவங்க நாங்க இல்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு சொன்னாங்க, அதனால நாங்க சம்மதிச்சோம். ஆமா, பெரிய கலைமாமணி இவரு. இவனா? விட்ரி, இதுங்களை போய் அடிச்சுக்கிட்டு. இதுங்க வெறும் அம்பு தாண்டி. அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சு போச்சுல, விடு, அப்புறமா போய் பாத்துக்கலாம். ஆனாலும் இவனுங்களை மன்னிச்சு விட எனக்கு மனசே இல்லம்மா. எவ்வளவு பெரிய காரியத்தை சாதாரணமா அந்த ராசாத்திக்காக முடிச்சு கொடுத்துட்டானுங்க இவனுங்கள. ஏய், சொன்னா கேளு, விடு. மூஞ்சிங்கள பாரு. ஏய் கண்மணி, யோ கட் சொன்னாதான் போவீங்களா? போய் தொலைங்களேயா. அவளுக்கு இருக்கிற கோவத்துக்கு உங்க 2 பேர் முதுகு தோலையும் உரிச்சு காய போட்டுருவா. போய் தொலைங்கயா. இத பாரு கண்மணி, இந்த கோவத்தை எல்லாம் நீ ராசாத்தி கிட்ட காமி. அவதான் திட்டம் போட்டு உன்னை முட்டாளாக்கி இருக்கா. ராசாத்தி, ராசாத்தி வெளியே வாடி. ராசாத்தி வெளியே வா. என்னாச்சு கண்மணி? எதுக்கு இப்படி வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொல்லலாம் போல இருக்கு. உன் நல்ல நேரம். நான் துப்பாக்கி எடுத்துட்டு வரல. கொண்டு வந்திருந்த உன்னை இங்கே சுட்டு கொண்டு இருப்பேன். பார்த்து பேசுங்க. நீ ராசாத்திய தொடுற வரைக்கும் நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? எங்க தொட்டு பாரு, கைய வெட்டிடுவேன். போனா போதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ தாண்டி பிரச்சனை. நான் அந்த ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஆக்க விட மாட்டேன்னு சவால் விட்டதை மனசுல வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தி டிராமா போட்டு காரியத்தை சாதிச்சிட்டல்ல. ஓ, எல்லாம் தெரிஞ்சிருச்சா? பாத்தியா கண்மணி, எவ்வளவு அசால்ட்டா சொல்றான்னு. நம்மள நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. யாரு ராசாத்தியா? உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தா? காசு வருதுன்னு உடனே ஈன்னு நல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு ரோஜா ஏன் பொண்ணு ஏன் பேத்தின்னு நல்லா இழுச்சுக்கிட்டு வந்தது நீங்களா ராசாத்தியா? அதானே, பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா வேலையும் நீங்க செஞ்சுட்டு இப்ப ராசாத்தி மேல பழிய போடுறீங்களா? கண்மணி, உன்னோட பணத்தாசையால தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில ஒரு நல்லது பண்ணிருக்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ரோஜாவை உன் பொண்ணை ஏத்துக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாரு. ஓ, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற திமிர்ல பேசுறியா? அந்த ரோஜாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் பார். நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரோஜா பெரிய வீட்டு வாரிசா ஆகவே முடியாது. அதான் ஆல்ரெடி ஆயாச்சே. அது பேப்பர்ல தானடி ஆயிருக்கு, நடைமுறையில ஆக விட மாட்டேன். என்ன உன்ன மாதிரி சொத்து சுகத்துக்கு அலையிறவன் நினைச்சியா? ரோஜாவை அந்த வீட்டு வாரிசாக்க துடிச்சதே அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அது கிடைச்சாச்சு. இது போதும். இதை வச்சு அவளை ஸ்கூல்ல சேர்க்கறது, மற்ற லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் அவ பெரிய வீட்டு வாரிசு, அவ அப்பா குமர மாமாதாங்கிறத பதிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ராசாத்தி, நீ எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க? அண்ணி, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்னை ஏமாத்தி ஜெயிச்சிட்டோங்கிற மெதப்புல இருக்கீங்களா?
இதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். சரி. ஹே ராசாத்தி, என்னை ஏமாத்தின உன்னை நான் விடவே மாட்டேன்டி. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏண்டா கண்மணி கிட்ட வச்சுக்கிட்டோன்னு உன்னை கதற கதற அடிக்கல. நான் கண்மணியே இல்லடி. வாமா. சித்தி, ஜூஸ் வச்சிரு எடுத்துக்கிறேன். குடிங்க சித்தி. முடிஞ்சிருச்சு. இரு இரு, அப்புறம் குடிக்கிறேன். கண்மணி, என்ன இவ்ளோ வேகமா போற? ஜூஸ் குடிக்கிறியா? என்னம்மா பயங்கர சூடா இருக்க போலயே. இந்தா ஜில்லுன்னு ஜூஸ் குடி, எல்லாமே சரியா போயிடும். வா. என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா உங்களுக்கு? உங்க மருமக அதுக்குள்ள போன் பண்ணி சொல்லிட்டாளா? அதானே சூடா இருக்கேன்னு கிண்டல் பண்றீங்க. என்ன கண்மணி சொல்ற? நான் யதார்த்தமா தானே கேட்டேன். எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சு ஏமாத்திட்டு யதார்த்தமா கேட்டேன் பதார்த்தமா கேட்டேன்னு என்கிட்டயே நடிக்கிறீங்களா? அதான் நீங்களும் உங்க மருமகளும் சேர்ந்து நாடக நடிகர்களை வச்சு டிராமா பண்ணி ஏமாத்திட்டீங்கல்ல. இன்னும் ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அது சரி, உங்க ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கீழ்த்தரமான ஐடியா தானே தோணும். ஏன்னா நீங்க லோக்கலான ஆள் தானே. என்ன சித்தி, யாரு பார்த்து லோக்கல்னு சொல்ற? நீ லோக்கலா நான் லோக்கலா? காசுக்காக குழந்தை தத்தெடுக்க சம்மதிச்ச பாரு, அதுதாண்டி கீழ்த்தரமான செயல். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன லோக்கல்னு சொல்றியா? பிச்சு புடுவேன் பிச்சு. என்ன இங்க பிரச்சனை? பாத்தீங்களா அத்தை, அவங்க மருமக ராசாத்தி வீட்டுக்குள்ள வர முடியல, நான் வந்துட்டேன்ல. அந்த ஆத்திரத்துல என்ன கண்டபடி பேசி அடிக்கிறாங்க அத்தை. ஏய், ஏன்டா இப்படி பச்சையா போய் சொல்ற? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடி. மங்க, எதுக்கு இப்ப அவளை அடிச்ச? எந்த விஷயமா இருந்தாலும் பேச்சோட நிப்பாட்டிக்க வேண்டியதானே? என்ன பழக்கம் இதெல்லாம் கை நீட்டுறது? அவள் அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பிரச்சனைனே கேட்காம எடுத்த உடனே அவளை எதுக்காக அடிச்சுன்னு சட்டமா கேக்குறீங்க? நீங்க என் மருமக ராசாத்திய எத்தனை தடவை அடிச்சிருக்கீங்க? அப்பெல்லாம் நான் ஒரு வார்த்தை உங்களை திருப்பி கேட்டிருப்பேனா? அது சரி, உங்ககிட்ட போய் நான் நியாயம் கேக்குறேன் பாருங்க. நீங்களே என்ன மட்டமா தான் பேசுவீங்க. எப்பவுமே நீங்க எனக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது. அத பார்த்து தானே உங்க மருமகளும் கத்துட்டு இருக்கா. அதான் அவ பங்குக்கும் என்ன லோக்கலான ஆளுன்னு கேவலமா பேசுறா. இதுக்கு மேலே நான் இந்த வீட்ல இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதை போயிடும். நான் இப்பவே கிளம்புறேன். சித்தி, மா, என்னம்மா நீ இப்படி கேட்ட? தப்பெல்லாம் அண்ணி மேலதாமா. இல்ல சார், நான் ஒண்ணும் பண்ணல. வாயை மூடு. மங்க, மங்க, சித்தி, சித்தி, மங்க, தரங்க சித்தி, சித்தி, சித்தி. மங்க, நான் அப்படி கேட்டிருக்க கூடாது, தப்புதான். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. சித்தி, சித்தி சொன்ன கேளுங்க சித்தி. இத பாரு புனிதா, என்ன விட்டுற. பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நானும் எவ்வளவுதான் தாங்குறது, எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போறது. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் போறேன். நான் என் பையன் வீட்டுக்கு போய் என் பையன் மருமக கூட சந்தோஷமா இருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன ஆள விடுங்க. மங்க, சித்தி, ஏ மங்க, நில்ல மங்க. வேண்டாம் சித்தி. மங்க, நான் சொல்றது கேளு. நான் பேசுனது தப்புதான். தயவு செஞ்சு என் கைய விடுங்க. சித்தி,
சித்தி நில்லுங்க சித்தி. சித்தி ஏண்டி பாத்துக்கிட்டு இருக்க? உன்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். போய் அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு போ. என்னடி? நில்லுங்க சித்தி. சித்தி சொன்ன கேளுங்க சித்தி. புனிதா தயவு செஞ்சு என்ன விட்டுற. இல்ல விடுன்னு சித்தி. சொல்றல்ல. சித்தி உங்க 2 பேரால தான் சித்தி இப்ப வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஏன் நீ உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசல? இப்படி மாத்தி மாத்தி போய் சொல்றீங்க. சித்தி உங்களை எதுக்கு அடிச்சாங்க? அவங்கள மரியாதை இல்லாம லோக்கலான ஆளுங்கன்னு சொன்னதுனால தான் அடிச்சாங்க. ஆனா அம்மா கிட்ட வேற மாதிரி போய் சொல்றீங்க. சீ, இதெல்லாம் என்ன பொழப்பு? இத பாரு கண்மணி, இதுதான் உனக்கு கடைசி தடவை. நீ இன்னொரு தடவை மங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுன என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமா அத்தை, உங்களுக்கு நான் தான் கிடைச்சேன். என்னையவே திட்டுங்க. அந்த ராசாத்தி என்ன பண்ணான்னு தெரியுமா? தெரியும்டி.